ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை பதிவு தான். காலையிலே எழுந்துச்சி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு துளசி மாட பூஜை பண்ணிட்டேன். துளசி மாட பூஜை இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக பண்ணேன். துளசி மாட பூஜைங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. துளசி மாட பூஜையை பண்ணிவிட்டு அடுத்து தலைவாசல் பூஜையும் பண்ணிட்டேன். தலைவாசல் நான் இன்றைக்கி பூவு கொஞ்சமாக இருந்ததுக்காக இன்றைக்கி அட்சத அரிசியை பயன்படுத்தினேன். நான் எப்போதுமே ஃப்ரைடே அன்னைக்கு எதையும் க்ளீன் பண்ண மாட்டேன். காலையிலேயே நான் 6 to 7லாம் பூஜை பண்ணின்னு சுக்கிர உரையில் பூஜை பண்ணின்னு சொல்லிவிட்டு நாளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு கோலம்லாம் எல்லாம் போட்டு நிலைக்கெலாம் காலையில் மஞ்சள் தடவிட்டு பூஜை பண்ணிப்பேன். ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எப்போதுமே வாரம் வாரம் அஷ்டலக்ஷ்மி பூஜை தான் பண்ணிகிட்ருக்கோம். அஷ்டலக்ஷ்மி பூஜையை பற்றி நிறைய பதிவு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஃபோட்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மாயிலை வச்சுருக்கேன். இந்த அட்சத அரிசி எதுக்குன்னு பார்த்தா இதில் நெய், மஞ்சள், பூவு, குங்குமமும் தேவைன்னா கலந்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் அச்சதரிசியை ஃபுல்லாக பரப்பிக்கலாம். ஏன்னா நான் புதுசாக வாங்கின தாயாரை வச்சு தான் இன்றைக்கி என்னுடைய பதிவு இருக்குது. இப்போ தாயாரை நம்ம அச்சத அரிசி மேலே அழகாக அமர்த்திக்கலாம். பார்க்கவே செம சூப்பராக இருக்காங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒரு கையில் பார்த்தா கலசத்தோடையும் இன்னொரு கையில் காயின் கொட்டுற மாதிரியும் இருக்குது. அதுவும் இந்த பச்சை கலர், ஆரஞ்சு கலருக்கு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தா தாமரை சாண்டில் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தா பிங்க் கலரில் இருந்துச்சு. சாண்டிலை விட பிங்க் எனக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது போல தான் எனக்கு தோணுது. அதுவும் தலை கீழே குனிஞ்சி ஒரு பொண்ணு கீழே எப்படி குனிஞ்சு உட்காந்துருப்பாங்களோ அதே பாவனையோட அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட அந்த சிலையில் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்தா எப்போதும் போல் நம்ம நாணயத்தை மாற்றிட்டு அதேமாரி பச்சை கற்பூரம் போட்டு தாயாருக்கு கீழே காலடியிலே வச்சுருக்கேன். தாயாருக்கு பிடிச்ச உப்பு, சோழி, சங்கு எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பொட்டு குங்குமம் வச்சு அது ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக பூக்களால் நம்ம அலங்கரிச்சுக்கலாம். பிரியான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இதோட கோட் நம்பர் கேட்டுதாங்க. கண்டிப்பாக வாங்குங்க சிஸ்டர். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் கண்டிப்பாக பூஜை பண்ணி பெறணும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அம்பாளை பார்த்த உடனே. மொத்தம் 8 அகல் ஏற்றியிருக்கேன். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறோம். அதனால் 8 அஷ்டலக்ஷ்மிகளையும் நினச்சி 8 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன். தாயாருக்கு நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுவும் ஜோதியில் பார்க்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க. எப்போதுமே நம்ம குங்குமத்தால் நான் அர்ச்சனை பண்ணுவேன். ஒவ்வொரு லக்ஷ்மியோட பேரையும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். 8 அஷ்டலக்ஷ்மி பேரை மட்டும்தான் சொல்லணுமா? அப்படிலாம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு சிலைக்கு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறோமோ சிலை அப்போ தான் உயிரோட்டம் பெறும். அழகாக இருக்குதுன்னு வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறத சொல்லவே கூடாது. நம்ம பூஜை பண்ண கண்டிப்பாக சிலை உயிரோட்டம் நிச்சயமாக பெறுவாங்க. அபிஷேகம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க பால், தண்ணி, ஜலத்தால் இது 2 தாளை மட்டும் பண்ணுங்கள். மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி வச்சு பண்ணாதீங்க. நான் பாபாவுக்கு அது மாதிரி பண்ணி ஒயிட் கலராக இருந்த பாபா அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலராகி அந்த சிலையே ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. பண்ணணுன்னா பால், ஜலம் இதை மட்டும் வச்சு தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த லக்ஷ்மி தாயார் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.